சென்னையில மலர் கண்காட்சி எவ்வளவு நாள் இருக்க போகுது, எங்க இருக்கு, எங்க பார்க் பண்ணலாம், எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்க மலர் கண்காட்சி தான் பார்த்து ரசிக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயமே பார்க்கிங் தான். இங்க பார்க்கிங்க்கு பஞ்சமே இல்லைங்க. இங்க இருக்க தமிழ்நாடு தோட்டக்கலை இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள போய் நீங்க பார்க் பண்ணிடலாம். எக்ஸாக்டா செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அண்ட் இது ஒரு ஃப்ரீ பார்க்கிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் போது பார்க்கிங் இருக்காது அப்படின்னு பயந்துட்டு நிறைய பேர் வராம இருப்பீங்க. சோ இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோல எந்த டைம்ல வந்து சுத்தி பார்க்கலாம், நீங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்பெஷலா இருக்கு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம என்னைய லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அப்பதான் நம்ம சூப்பரா நடக்கிற எல்லா ஈவெண்ட்டையும் ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்ல. என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ண கிளாக் பார்க்கலாம். உள்ள வந்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே நீங்க ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். பிளாட் சர்ஃபேஸ்ல இருந்து வால்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஃப்ளவராலேயே ஃப்ளவர் ஷோன்னு சூப்பரா எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த அழகான ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்மளோட தமிழ்நாடு தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் அண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் முன்னாடியுமே ஒரு ஸ்டூடெண்ட்லாம் நின்று அங்க கவர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்காங்க. என்டர் ஆனோன்னு நீங்க எல்லாருமே மிஸ்மரைஸ் ஆற அளவுக்கு இங்க அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு. ரொம்பவே கலர்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சென்னையில தான் இருக்குமான்னு டவுட்டே வந்துரும். ஆல்ரெடி 2 வாட்டி ஃப்ளவர் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. பட் இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல நடக்கல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க இருக்க எல்லா பிளான்ட்ஸுமே லைவ் பிளான்ட்ஸ். யூஸ்வலா ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைப்பாங்க, அப்படி இல்லாம செடியோடவே வச்சிருக்காங்க. இதனால ஃப்ளவர்ஸோட டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அண்ட் ரொம்ப நாள் சர்வை ஆகுது. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல சர்வை பண்ற செடி மட்டும் இல்லாம இவங்க பல ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. வெயில்ல சர்வை ஆக முடியாத செடி கூட இங்க இருக்கு. அந்த மாதிரி செடி எல்லாம் இவங்க ஹேர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. வென்டிலேட்டட் க்ளோஸ்டு கிளாஸ்ல வச்சிருக்காங்க. சோ நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே வித்தியாசமான பேரான கோழி கொண்டுன்னு சொல்லி ஒரு பூ இருக்கு. அதுதான் இந்த ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் தான் நம்மளால வெளியே பார்க்க முடியும். பட் இவங்க பாத்தீங்கன்னா இதுலயே பல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன்ல 12 லட்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம ஒரே இடத்துல பார்த்து ரசிக்க போறோம். ரோஸ், மேரிகோல்ட், செம்பருத்தி நம்ம ஊர்ல இருக்கிறது தான் பார்க்க போறோமான்னு நீங்க கன்ஃபியூஸே ஆக வேணாம். இங்க அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வேற ஊர்ல இருந்து இருக்கு. பல ஊருக்கு போய் ஃப்ளவர் ஷோ பார்க்க காலம் போய் நம்ம ஊருக்கு பல ஊர்ல இருந்து ஃப்ளவர்ஸை கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. பொதுவா ஃப்ளவர்ஸ் ஒன்னு ஒரு டெம்பரேச்சர்ல தான் சர்வை ஆகும். அந்த மாதிரி ரொம்பவே வெயில் தாங்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல வச்சுட்டு ஒரு சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் மரத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. இந்த பிப்ரவரி சூப்பரா வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் சூப்பரான விஷஸ் ஃப்ரம் யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த மலர் கண்காட்சியில நீங்க ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பெட்டூனியா பார்க்க முடியும். பெட்டூனியா நம்ம ஊர்ல வளர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா இவங்க பல கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. டபுள் கலர், சிங்கிள் கலர், ட்ரிபிள் கலர்னு ஏராளமான கலர் ஷேட்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். நம்ம யூஸ்வலா பாக்குற சங்கு பூ கூட இவங்க பல கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. அப்படியே காலியா இருக்கு இந்த ஆட்சிக்குள்ள. ஒரு சூப்பரான வாக் போய் இன்ஸ்டால ரீல் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தவறா கனவு காண்றவங்களா இருந்தா காலையில ஏர்லியா வந்துருங்க. சோ அப்பதான் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இங்க இருக்க டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை மாதிரி, யானை மாதிரி நிறைய டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் நான் சொன்ன பெட்டூனியால இருக்க பல கலர்ஸ்ல இருக்க பூ. டபுள் ஷேட், ட்ரிபிள் ஷேட், நிறைய ஷேட்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயுமே அம்பு குறியீடுகள் வச்சிருக்காங்க. அதை வச்சு நீங்க என்ன சைட் போகணும்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு போய்க்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர், கிளீன் ரெஸ்ட் ரூம், எல்லா ஃபெசிலிட்டியும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ரெட் கலர் செடியில இருக்க பூ கிடையாது, இது ஒரு லீஃப் தான். இந்த செடியில லீஃப் ஒன்னொன்னு ஒரு கலர்ல மாறும். டார்க் கிரீன்ல இருந்து லைட் கிரீன், ரெட் கலர்னு சூப்பரா மாறும். நேச்சர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. தரையில மட்டும் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணாம இவங்க மரம் ஃபுல்லா கலர்ஃபுல்லா லைட் டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. இந்த பியூட்டியை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா நீங்க காலையில வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியாது. இந்த அழகை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்தீங்கன்னா சூப்பரா சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜாலியா உட்காரும் போது பீஸ்ஃபுல்லா இந்த லைட்டோட கலர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஃப்ளவர் ஷோ மார்னிங் 10 மணில இருந்து சாயங்காலம் 7:30 வரைக்கும் இருக்கு. 10ஆம் தேதி பிப்ரவரி ஆரம்பிச்ச இந்த ஈவென்ட் 20ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கு.
இந்த அழகான கலையை தொடாம தூரமா இருந்து ரசிச்சா அது இன்னும் அழகா இருக்கும். ஷார்ப்னர் பூலாம் பாத்துருக்கீங்களா? இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். பார்ட்னர் சிவி போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம தமிழ்நாடு தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம ரொம்பவே தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஈவெண்ட் ஃபுல்லாவே சூப்பரா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது லைவ் பிளான்ட்ஸ்ன்றனால ஒரு நாள் செடி பூத்துட்டே இருக்கும். சோ ஒரு நாள் பூத்து முடிச்ச உடனே அந்த பூவை எல்லாத்தையுமே கரெக்டா டிஸ்போஸ் பண்ணிட்டு இவங்க ரொம்பவே கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால அவங்க ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே அழகா பூத்த ஒயிட் கலர் ஸ்வான். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்பவே கலர்ஃபுல்லா அமைதியா உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட். சாலிடா ஒரு 2 to 3 hours நீங்க இங்க நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு கார்ல இவங்க ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. லைவ் பிளான்ட்ஸ் வால்ஸ்ல டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி பேட்டர்ன் தான் இவங்க கார் டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா சர்ஃபேஸ்லயும் ரொம்பவே யூனிக்கா வேற டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இவங்க டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஒரு கப்ல இருந்து தண்ணி கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி டிசைன்ல ஒரு கப்ல இருந்து ஃப்ளவர் கொட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்க இங்க பார்க்கலாம். ரொம்பவே லைவ்லியா ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஏத்த மாதிரி அலோகேட் பண்ணிருப்பாங்க. இங்க இருக்க பாதி ஃப்ளவர்ஸ் இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இறக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க இருக்க இந்த டெம்பரேச்சருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆகும். சோ நீங்க விசிட் பண்ணும்போது மறக்காம ஈவினிங்கா வாங்க. சோ அப்பதான் இந்த கலர்ஃபுல்லான லைட்ஸை நீங்க பார்க்க முடியும். ஈவினிங் நீங்க வரும்போது லைவ் கான்சர்ட்டையும் நீங்க பார்க்க முடியும். இந்த ஷோ ஒரு காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாடுற பாட்டுக்கு குட்டி பசங்க டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு செம்ம என்டர்டைனிங்கா வச்சுக்கிட்டாங்க. இங்க என்டர்டைன்மெண்ட்காக ஏராளமான சினிமா பாட்டெல்லாம் போட்டு ரொம்பவே ஜாலியா வச்சுக்கிட்டாங்க. கிட்ஸோட டான்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. யானை, அம்மன், ஏகப்பட்ட அனிமல்ஸ்ல இவங்க பண்ண ஃப்ளவர் டெக்கரேஷன் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோல நீங்க உங்களோட ஹோம் புக்கை எப்படி மேக் பண்ணணும்னு கூட சொல்லி தராங்க. இதை தவிர ஹேண்ட் பெயிண்டிங்கும் இருக்கு, பாட்ரி மேக்கிங்கும் இருக்கு. உங்க கையால நீங்களே ஒரு பாட்ரியை மேக் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட்லாம் பண்ணா கொஞ்சம் ஏர்லியா வந்துருங்க, ஏன்னா 7 o'clock மேல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. லைட் டெக்கரேஷன்ஸ்ல ஃப்ளவர் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இங்க பாத்துட்டு இருக்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஈவென்ட் முடிச்சோன்னா நம்மளால வாங்க முடியும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்க இருக்கவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஆஸ் விசிட்டரா நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணணும், இங்க வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம எந்த ஃப்ளவர்ஸையும் டச் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்த நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா முக்கியமா ஃப்ளவர்ஸை பிளக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துடணும். செம்மொழி பூங்காக்கான சிக்னேச்சர் ஸ்பாட் தான் இது. இங்க ஹம்பர்லாம் மேல டெக்கரேட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. நம்ம என்டர் ஆகும்போது பார்த்த அந்த வியூவை இப்ப நைட் மோட்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். 150 rupeesக்கு கண்டிப்பா வர்த்துன்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகான வியூஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிக்க முடியும். வீடியோல இருந்து இந்த அழகான கலர்ஸா 100% என்னால கொடுத்திருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். சோ இந்த அழகான வியூவை நீங்க நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம கண்ணுக்கு இருக்கிற பவர் அவ்வளவு அதிகம். ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதுக்குமே டிபி மாத்தாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் நிறைய எடுக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நல்லா சுத்தி பார்த்து ரொம்பவே பசியான பிறகு நல்லா சாப்பிடணும் இல்லையா, அதனால இங்க ஃபுட் கோர்ட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. முக்கியமான விஷயம், இந்த கேட்டை தாண்டிட்ட பிறகு திருப்பி உங்களால என்டர் ஆக முடியாது. சோ ஃபுட் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துருங்க. சாட் ஐட்டம், ஃப்ரைஸ், ஷவர்மா, பிரியாணின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. லைட்டா சாப்பிடணும்னா பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி, சன்னா பூரின்னு ஏகப்பட்ட சாட் ஐட்டம் இருக்கு. குட்டீஸ் ஃபேவரட் ஐஸ்கிரீம் எக்கச்சக்கமா இருக்கு. இவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சிறுதானியங்கள்லாம் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வாங்குறது இருந்தாலும் இங்க ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க இங்கே வாங்கிக்கலாம். ஃப்ளவர் ஷோ முடிச்சுட்டு மறக்காம இங்க இருக்க சந்தையும் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு காய்கறி எல்லாமே கிடைக்கும். இந்த தோட்டக்கலை சேல்ஸ் சென்டர்ல இருந்து நீங்க வித்தியாசமான பல ஊர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட காய்கறிகளும் பார்க்கலாம். இங்க இருக்க காய்கறிகள் எல்லாம் இவங்க விவசாயி கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறாங்க. மீடியேட்டர் இல்லாதனால இங்க பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் இங்க 40 ரூபாய்க்கு சார்ஜ் பண்றாங்க. இந்த சேல்ஸ் சென்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். வெள்ளை கத்திரிக்காய், பூனத்தலை கத்திரிக்காய்னு கத்திரிக்காயில பல வெரைட்டி கூட இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்து அண்ட் நீங்க வண்டியில வந்திருந்தீங்கன்னா மறக்காம கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. இங்க 10 ரூபாய் போட்டா மஞ்சள் பை ஏடிஎம் பாக்ஸ்ல இருந்து வெளியே வரும். அப்படியே 2 பை ஃபுல்லா காய்கறி வாங்கிட்டு நாங்க இங்க ஜாலியா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் கூட ஜாலியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.